அருண் அண்ணா, நீங்க சிங்கப்பூர் எப்ப வந்தீங்க? சிங்கப்பூர் வந்து இப்போ எக்ஸாக்டா 8 இயர்ஸ் ஆகுது. சோ சிங்கப்பூர் எப்படி வந்தீங்க? எங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி 8 இயர்ஸ் பிஃபோர் வந்து சிங்கப்பூர். ஓகே. அப்ப நீங்க காசு கட்டிட்டீங்களா? ஆமாம், நான் வரும்போது வந்து 8 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு 2.5 lakhs ஏஜென்ட். நீங்க வரும்போது எந்த டெசிக்னேஷன் கொடுத்தாங்க? எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் சார். ஓகே. நீங்க படிச்சது என்ன? நான் வந்து இசிஇ. இசிஇ படிச்சுட்டு என்ட்ரி லெவல்ல வந்துட்டீங்க. ஆமாம், நான் இந்தியாவில் வந்து சென்னையில் அங்கே ஒர்க் பண்ணும்போது வந்து இன்ஜினியர் லெவலில் இருந்தேன். இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணி வரும்போது டைரக்டா இன்ஜினியர் வந்து கிடைக்காது, கஷ்டம். நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது அந்த என்ட்ரி லெவல்ல வந்து இப்போ ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து சேம் ஜாப் கிடைச்சனால நான் தைரியமா வந்துட்டேன். என்ன டெசிக்னேஷன்ல இருக்கீங்க? இப்போ வந்து சீனியர் மெயின்டெனன்ஸ் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கேன். நான் ஒர்க் பண்றது வந்து சிங்கப்பூர் போர்ட்ல ஒர்க் பண்றேன். போர்ட்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ், கிரேன்ஸ், அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ். இப்போ நீங்க என்ட்ரி லெவல்ல இருந்து சீனியர் லெவலுக்கு போயிருக்கீங்க. இது நீங்க எப்படி பண்ணீங்க? ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வந்து சிங்கப்பூரில் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன், கிளாஸ் 3C லைசன்ஸு. அது வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. இப்போ நம்ம ஒர்க்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வேணும், ஒரு தனியாக மற்றவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தனியாக தெரியணும்னா டிரைவிங் லைசன்ஸோ இல்லை வந்து ஏதாவது அடிஷ்னல் கோர்சஸ். ஓகே. இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து என்ன மாதிரி கோர்ஸஸ்க்கு வந்து தேவை இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க் லிஃப்ட், பூம் லிஃப்ட், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. இல்லை சேஃப்டி ரிலேட்டட் கோர்சஸ், இப்போ நம்ம ஹைட்டில் ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து ஒர்க் அட் ஹைட் கோர்சஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா வேறு ஜாப் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஈஸியாக சான்ஸ் கிடைக்கும்.